பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? ஏசப்பா எனக்காக அவங்கிட்ட பரிஞ்சு பேசினா என்ன, எனக்காக அவர் யுத்தம் பண்ணா என்ன, அதைத்தானே நம்ம விரும்புகிறோம். இங்க ஒரு அருமையான சகோதரிக்காக அவர் எவ்வளவாய் இடைப்பட்டு பேசுகிறார் பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, பெத்தானியாங்கிற ஊருக்கு அருள்நாதர் கடந்து சென்றாராம். அங்கு ஒரு குடும்பம், அவருக்கு ரொம்ப பிரியமான குடும்பம். மரியாள், மார்த்தாள் என்னப்பட்ட 2 சகோதரிகள் அங்கு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏசப்பா வாரார் அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாள் பற்பல வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாள் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. மரியாளோ அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுல அவளுக்கு ஆர்வம். மார்த்தாள் சொல்றாங்க, போதகரே, உங்க கவலையே இல்லையா? என் சகோதரி எனக்கு உதவி செய்யாம அவ பாட்டுக்கு உங்க பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காளே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், தனியா வேலை செய்துட்டு இருக்கதே அப்படின்னு சொல்றா. அதற்குத்தான் அருள்நாதர் சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ கவலைப்படாத. நீ பற்பல காரியங்களை குறித்து ஏமா கவலைப்படுற? மரியாள் நல்ல காரியம் செய்தாள். அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாத்தீங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுறார். பாத்தீங்களா? பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்காக பரிந்து பேசணும், விட்டு கொடுக்காம நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும். அப்ப நம்ம பாக்கியவான்கள். அவர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். யாரு எதுவும் சொல்றதுக்கு விட மாட்டார். நமக்காக ஓடி வருவார், யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளைய ஒண்ணு சொல்லாத, என் பிள்ளை நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்படி அவர்கிட்ட ஒரு கனமுரிய வார்த்தையை நம்ம கேட்கணுமா? அவர்கிட்ட இருந்து ஒரு அன்பான ஒரு சப்போர்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? என்ன செய்யணும்? அவருடைய வேதம், அதான் அவருடைய பாதம், அதுல உட்கார்ந்து தினமும் நேரம் செலவழிக்கணுங்க. நிச்சயமாய் அப்பா நமக்காக பரிந்து பேசுவார். அவருடைய பிதாவினிடத்திலும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் நல்ல ஒரு சீக்ரெட், பார்த்தீங்களா? அதை செய்ய தவறாதீங்க. அவருடைய வேதத்தை தினமும் நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அதுதான் அவருடைய பாதம், அவருடைய பாதத்தருகே உட்கார்றது அப்படின்னு அர்த்தம். ஆதலால் பிரியமானவர்களே, ஜெயத்துக்குரிய வழிகளை நாம் அனுதினம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஜெயமுள்ளவர்களாய் காணப்படுவோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பான அப்பா ராஜா, எப்படி நீங்க மரியாளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்பா. அவளை விட்டு கொடுக்கவே இல்லை. மார்த்தாள் இடத்துல அவளுக்காக பரிந்து பேசுனீங்க. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக பரிந்து பேச நாங்க தினம் உங்க பாதமாகிய உடைய வசனத்துக்கு முன்னாடி நாங்க உட்கார்ந்து வசனத்தை தியானித்து நேரத்தை உம்மோடு செலவழிக்க உங்க குரலை கேட்க கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.